டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளும் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் முதல் தந்திரத்தில் உபதேசத்தில் சில பாடல்களை பார்த்தோம், நிலையாமையில் இருக்கிற சில பாடல்களை பார்த்தோம். இப்பொழுது கொல்லாமை என்கிற அதிகாரத்தை பற்றி திருமூலர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க போகிறோம். ரொம்ப சிக்கலான பாடல் தான். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் கொல்லாமை பற்றி பேசுவதும் கொல்லாமையை பற்றி மக்கள் நம்புவதும் ஒரு சிக்கலான காலம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தர் ஒரு யாகத்துக்காக பலியிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆட்டை காப்பாற்றுவதற்காக தன்னுயிரை கொடுக்க போனார். இப்படி அருளாளர்களெல்லாம் தன்னுயிர் கொண்டு பிற உயிர்களை காப்பாற்றுவதற்கு முனைந்தார்கள். அந்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த கொல்லாமை என்பது அதிகாரத்தை பின்பற்றுவது அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் வழிபாட்டில் குறிப்பாக சிறுதெய்வ வழிபாட்டில் எண்ணற்ற உயிர்கள் இன்றும் பலியிடப்படுகின்றன. இவற்றையெல்லாம் திருவள்ளுவர், திருமூலர் போன்ற ஞானிகள் தொடர்ந்து கண்டித்து வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் மிக கடுமையாக அதை கண்டித்தவர் ஜீவகாருண்யம், கொல்லாமை அதிகமாக வற்புறுத்தியவர் நம் காலத்தில் வாழ்ந்த வள்ளற் பெருமான். இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து ஜீவகாருண்யத்தை, உயிர் இரக்கம் என்கிற கோட்பாட்டை உயர்த்தி சொன்னவர். இந்த கொல்லாமையை இன்றைக்கு நடைமுறையில் சிக்கலாக இருந்தாலும் ஆனால் ஞானிகள் இதை சொல்லியிருக்கிறார்கள். திருமூலர் இதை சொல்லுகிறார். திருவள்ளுவரும் கொல்லாமை என்கிற அதிகாரத்தை போட்டிருக்கிறார். இந்த முதல் தந்திரத்தில் திருக்குறள், திருமந்திரம், ஒரு 25 அதிகாரங்கள் ஒரே அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே திருமந்திரத்தில் இருக்கும். கொல்லாமை அதிகாரம் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், திருமூலரும் சொல்லியிருக்கிறார். இந்த பாடம் என்ன சொல்லுகிறது? கொல்லிடு குத்திடு என்று கூறிய மாக்களை. பல பேர் எல்லாம் அப்படி கொல்லு அதை பல வார்த்தைகளை சொல்கிறாங்கல்ல, வெட்டு குத்து மிருகங்களை. கொல்லிடு குத்திடு என்று கூறிய அந்த மாக்களை வல்லடிக்காரர் வலி கயிற்றால் கட்டி. வல்லடிக்காரர்னா ஏமன் தூதர்களை சொல்கிறார். இப்படிலாம் வாழ்நாள் பூரா பல மிருகங்களை கொன்று குவித்த அந்த மக்களை ஏமன் தூதுவர்கள், வல்லிடுக்காரர்கள், காலனதனுடைய பணியாட்கள் அல்லது ஏவலாளர்கள் அல்லது காலனது மெய்காப்பாளர்கள், தூதுவர்கள் வைத்துக் கொடுங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வலியே கயிற்றால் கட்டினா பாசக்கயிறு, அவங்க ஒரு கயிறு வச்சுருக்காங்க. அந்த கயிறை போட்டால் தான் உயிர் அதில் மாட்டும். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண கயிறை போட்டால் உயிர் மாட்டாது. அந்த யமனுடைய தூதுவர்கள் தன்னுடைய இருக்கிற வலிய கயிறு, பாசக்கயிற்றை போட்டு கட்டி, செல்லிடு, இங்கே போ, இந்த நரகத்துக்கு போ, இந்த நரகத்தில் போய் நில்லு, இந்த இடத்துல போய் நில்லு என்று நரகம் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கு. அநேகமாக நீங்கள் எல்லோரும் நரகத்தை பற்றி பல நூல்கள் வந்திருக்கின்றன, அவற்றை பற்றி விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை மாதிரி அந்தந்த இடத்துல போய் நில்லிடு, செல்லிடு என்று ஏமன் தூதுவர்கள் தீவாய் நரகிடை ஒரு சொல்ல போகிறார். நரகம் என்னென்னா ரொம்ப துன்பம் தரக்கூடிய, நெருப்பு எரியக்கூடிய தீவாய் நரகிடை, அனல் கக்குகின்ற நரகம்ங்கிறார் திருமூலர். அந்த நரகத்தில் கொண்டு போய் நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. அந்த நரகத்தில் போய் உங்களை நிறுத்திடுவாங்கங்கிறார். இப்போ இதை நம்ம கேட்பதற்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாம் பெரும்பகுதி நம்ம சிறு தெய்வங்கள், கிராம கோயில்கள், இவற்றை எல்லாவற்றிலும் பலியிடுதல் என்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கு. நிரம்ப, அதாவது நூற்றுக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகின்றன, உண்ணப்படுகின்றன. இந்த கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் திருவள்ளுவரும் சொல்லுகிறார், திருமூலரும் சொல்லுகிறார். எனவே திருமூலர் தெளிவாக இந்த பாட்டில் சொல்கிறார், கொல் என்றும் குத்து என்றும் இப்படி பேசி உயிர்களை கொன்று குவித்த மக்களை வல்லிடுக்காரராக இருக்கிற ஏமன் தூதுவர்கள் என்ன செய்வார்களாம்? கொண்டு போய் நரகத்தில், தீ எரிகின்ற நரகத்தில் வீழ்த்தி விடுவார்கள். யார் காலன்? யமன். காலம்தான் காலன். காலம் பெர்சானிஃபைட், அந்த பண்புகளின் ஒட்டுமொத்த உருவமாக காலனை உருவகிக்கிறார் திருமூலர். பொல்லாமை அதிகாரத்தில் 10வது குறள் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ கொடுமை! இந்த கொலை செஞ்சால் என்ன பாவம் வரும்? திருவள்ளுவர் சொல்கிறார், உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப. இந்த உடம்புலேருந்து உயிரை நீக்கிறாங்க இல்லையா, அந்த குற்றத்தை செய்கிற கொலைகாரர்கள் என்ன ஆவாங்களாம்? செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். திருக்குறள் 330 கொல்லாமை அதிகாரத்தில் 10வது குறள். 2 பேரை சமுதாயத்தில் காட்டுகிறார் திருவள்ளுவர். ஒரு பக்கம் மேடையில் பிளாட்ஃபார்ம்னு வச்சுங்களேன், ரொம்ப நோய்
தீர்க்க முடியாத நோய், அந்த நோய்க்கு மருந்தே இல்லை, உடம்பெல்லாம் நோய், மருந்து இல்லாமல் துன்பப்படுறார். அவர் முடிவு பண்ணார், ஏன் இப்படி உயிரோடு வாழணும், துன்பம் தொலையாத துன்பம், விஷத்தை குடித்து இறந்து போகலான்னு விஷத்தை எடுத்து குடிச்சிட்டார். உயிர் போகலை. என்னடா அது, விஷத்தை குடித்து உயிர் போகலையா? இறைவன் காட்சி கொடுத்தார், மகனே நீ செய்த கொலை பாதகத்துக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இந்த நோயோடு இருந்து துன்பப்பட்டு தான் நீ சாகணும், அப்படியே இருன்ட்டு போயிட்டார். திருவள்ளுவர் சொல்கிறார், என் கருத்து இல்லை. அதுக்கு நேராக இங்கே ஒரு பிளாட்ஃபார்த்தை காமிக்கிறார் மேடையை. அங்கே கொடுமையான வறுமை, பசி. அவனுக்கு அது என்ன பசின்னா கொடுமையான பசி, எவ்வளோ சாப்பிட்டாலும் அடங்கலை. வரவங்கள்டெல்லாம் கேட்டு மானத்தை விட்டு கீழே விழுந்து வாங்கி வாங்கி சாப்பிட்றார். அவனுக்கும் இந்த ஏச்சல், பல பேர் அவமானப்படுத்துவாங்களே, அதை பார்த்தேன், நாம் எதுக்கு உயிரோடு போய் வாழணும், செத்து போகலான்னு நினைக்கிறேன். அவனும் விஷத்தை எடுத்து குடித்தான், உயிர் போகலை. கடவுள் காட்சி கொடுக்குறார், மகனே நீ பண்ண இந்த கொலை பாதகங்களுக்கெல்லாம் இன்னும் 20 ஆண்டுகள் இப்படி அவமானப்பட்டு துன்பப்பட்டு செத்துப்போ, அது வரைக்கும் உயிர் வாழணும். நான் சொல்லலைங்கய்யா. திருக்குறள் கொல்லாமை அதிகாரம் 10வது திருக்குறள் 330வது திருக்குறள். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப. நல்ல கவனிங்க, உயிர் உடம்பு நீக்கின அந்த பாதகர்கள் செய்யிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை, இந்த தீ இருக்கிற நரகத்தில் போய் விழுவாங்க. என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர்? ஏன் இப்படி இந்த 2 பேர் துன்பப்படுறான் அப்படின்னா, இவர்களெல்லாம் போன பிறப்பில் இந்த பிறப்பில் பல்வேறு உயிர்களை அதன் உடம்பிலிருந்து நீக்கிய குற்றத்தை செய்த கொலைகாரர்கள். திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ இந்த திருவள்ளுவர் சொன்னது அப்படியே மேலே போங்க. கொல்லிடு குத்திடு என்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் யமன் தூதர்கள் பாசக்கயிற்றினால் கட்டி இங்கே செல், இங்கே நில், இப்படி போய் தீயில விழு என்று வலுக்கட்டாயமாக தள்ளி நிலவிடும் என்று நிறுத்துவர் தாமே. இதை எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நரகம் என்பது ஒன்று உண்டா? திருவள்ளுவர் சொல்கிறார். நமக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்க, நம்ம அவங்களெல்லாம் வணங்குறோம், சிலை வைத்திருக்கிறோம், பாடத்திலையும் வைத்திருக்கோம். திருவள்ளுவர் நரகம் ஒன்று இருக்குன்றார். அது எப்படி? இருள் செறிந்த இன்னா உலகமுங்க, ரொம்ப துன்பமான உலகமாக, இருள் தான் இருக்குமா. அது என்ன திருக்குறள் சொன்னால், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். திருக்குறள் 243வது திருக்குறள். அருள் நெஞ்சத்தோடு பிற உயிர்களுக்கு உதவுகிற எல்லா பண்பையும் பெற்றவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்மறையில் அருள் இல்லாதவன், கொலைகாரர்கள், ஜீவகாருண்யம் இல்லாதவர்கள், உயிரிறக்கம் இல்லாதவர்கள், வாழ்நாளில் தினந்தோறும் பல உயிர்களை கொன்று கொண்டு இருப்பவர்கள் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. திருவள்ளுவர் சொல்கிறார், அது எப்படி இருக்கான்? இருள் சேர்ந்த இன்னா உலகம், துன்பம் நிறைந்த இருட்டுங்கிறார். இன்னொரு குறளில் அலறுங்கிறார். இருள், அலறுன்னா புதைக்குழி, அதில் போய் மாட்டிக்கொள்வாங்கன்றாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம உலகியலாக பொருள் பார்த்தோம். இதில் ஒரு மெய்யியல் இருக்குது. இந்த இருள் சேர்ந்த எண்ணா உலகம் நரகத்துக்கு போவாங்கன்னு யார் சொல்கிறாரு? திருவள்ளுவரும் சொல்கிறார். அப்போ ஜீவகாருண்யம் இல்லை, உயிர் இறக்கம் இல்லை, இது புறநிலையில். அகத்துக்குள்ளே நாமளே ஜீவகாருண்யம் இல்லாமல் இருக்கிறோமே. நம்ம உயிர் நாள்தோறும் நம்ம உயிரை செலவிட்டு கொண்டு வரோம். என்றைக்கேன்னு ஒரு நாள் இந்த ஜீவகாரன் நம்ம உடம்பை பார்த்து நமக்குள்ளே இந்த உயிர் மூச்சு காற்றை உணர்ந்து இதை என்னன்னு தெரிஞ்சு இது தினந்தோறும் செலவிட்டு நம்மை நாமே கொன்று கொண்டு இருக்கிறோமே, நம்மை நாமே கொன்று கொள்ளாமல் நம்ம ஜீவன் எதுன்னு பார்த்து நமக்கு ஒரு ஜீவகாருண்யம் செய்யணும்ல. நீங்கள் உலகத்துக்கு செய்கிற ஜீவகாருண்யம் இருக்கட்டும், நமக்கு நாமே ஜீவகாருண்யம் செய்து கொண்டால் நாம் நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கலாம். எனவே உடல் காருண்யம் வேறு, ஜீவகாருண்யம் வேறு. இது ரெண்டையும் பிரித்து அறிந்து கொண்டு உண்மையான ஜீவகாருண்யம் எது என்று அறிந்து ஜீவகாருண்யத்தில் வாழ்வோம், கொல்லாமை நெறியை கடைபிடிப்போம். அனைவருக்கும் வணக்கம்.